கடந்த பல தசாப்தங்களாக பலஸ்தீன மக்கள் தங்கள் வாழும் நிலத்தில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேலிய இராணுவத்தினரால் அவர்களது வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன, சொத்துக்கள் அழிக்கப்பட்டுள்ளன, சிறுவர்கள், பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான நிரபராத மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். உலகம் அமைதியின் பெயரில் பேசிக்கொண்டிருக்க பலஸ்தீனத்தில் உணவு, மருத்துவம், பாதுகாப்பு ஆகிய அடிப்படை உரிமைகள் கூட அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் நடந்த முக்கியமான சம்பவங்களை விவரிக்கின்றோம். கடந்த 24 மணி நேரத்துக்குள் முக்கிய செய்திகளாக: உணவுக்காக காத்திருந்தவர்களில் 85 முதல் 93 பேர் கொல்லப்பட்டனர். ஜூலை 20, 2025 அன்று காசாவில் உணவுக்காக காத்திருந்த போது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் குறைந்தது 85 முதல் 93 பேர் வரை கொல்லப்பட்டதாக மருத்துவத்துறையும் ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. இது ஜிகிம் மற்றும் தெற்கு காசா பகுதிகளில் ஏற்பட்டுள்ளது. மக்கள் உதவி பெற்று பசிக்குடிவை தடுக்க முயன்ற நிலையில் இந்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலின் விளக்கம்: இஸ்ரேலிய இராணுவம் அவர்களது வீரர்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதால் எச்சரிக்கை வழியில் தாக்கியதாக கூறியுள்ளது. ஆனால் சாட்சிகளும் மருத்துவ ஊழியர்களும் இது திட்டமிட்ட பொதுமக்கள் மீதான தாக்குதலாக இருப்பதாக கூறுகின்றனர். பசிக்கு பலியாகிய மக்கள்: காசாவின் சுகாதார அமைச்சகம் மற்றும் மனிதநேய அமைப்பகம் தெரிவித்ததாவது: கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 18 பேர் பசிக்காக உயிரிழந்துள்ளார்கள். பசிக்கு மரணமடைந்தவர்களில் குழந்தைகள் மற்றும் வயதானோர் அதிகம். உணவுப் பொருட்கள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காததால் இது ஏற்பட்டுள்ளது. டேர் அல் பலாஹ் பகுதியில் இடம்பெயர்ச்சி உத்தரவு: மத்திய காசாவில் டேர் அல் பலாஹ் பகுதியில் உள்ள பொதுமக்கள் இடம் மாற்றப்பட வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. இதுவரையிலான பாதுகாப்பான பிரதேசமாக கருதப்பட்ட இந்த பகுதி தற்போது போர்வெளியாக மாறியுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் அகதிகளாக மாறியுள்ளனர். உலக சமூகத்தின் கண்டனம்: ஐநா, UNRWA, வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் போன்ற அமைப்புகள் இந்த தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளன. கத்தோலிக்க திருத்தந்தை போப்பும் இது மனிதநேயத்தின் மீது சாடப்படும் கொடூர தாக்குதல் என கூறியுள்ளார். இன்றைய காலத்தில் மனிதநேயத்தின் அடிப்படை தேவையான உணவும் பாதுகாப்பும் மறுக்கப்படும் நிலைமை உலகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றது. பலஸ்தீன மக்கள் பசியிலும் பயத்திலும் வாழ்ந்து வருகின்றார்கள். இதை ஒட்டி உலக நாடுகள் உருப்படியான செயல்களால் இந்த வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். வார்த்தைகளால் அல்ல, செயலினால். மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.